வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே உங்களை நீங்கள் அரசியல் ரீதியாக சித்தாந்தங்கள் ரீதியாக புரிந்து கொண்டு எம்மினத்தினுடைய விடிவினையும் எம்மாவீரர்களுடைய தியாகங்களையும் காப்பதற்கு உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று உங்களோடு அன்போடு கைகூப்பி நாங்கள் இன்றும் கேட்டுக்கொண்டு நிற்கின்றோம். உரையாடுங்கள் தர. இதுல அடுத்ததாக இந்த கொஞ்ச நாளைக்கு முதல் ஐயா இளஞ்செழியன் அவர் லண்டன்ல அவருக்கான ஒரு கௌரவிப்பு விழா நடந்துருந்துச்சு. அதுல அவர் நிதித்துறையில ஒன்று மேலும் பணியாற்ற விரும்பி இருந்தார். ஆனால் அவருக்கு கட்டாய ஓய்வு அனுரா தனக்கு கட்டாய ஓய்வு கொடுத்து அனுப்பிட்டார் என்ற வகையில கண்கலங்கி இருந்தார். இதை பற்றி நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் நகர்வு என்ன? இதுல எனக்கு ஒரு விடயம் அதுக்கு பின்னாடி அவருக்கான ஆதரவு இதெல்லாம் நல்ல விடயம். நாங்கள் வேற பொதுவாக விடயத்திலேயே நாங்கள் முதல்ல அணுகினது இளைஞரின் ஐயாவைத்தான். என்ன அப்போ அவர் அந்த பதவி உயர்வு காரணமாக அவர் அதை பொதுவாக அணிக்கிற விடயத்தை மறுத்து இருந்தார். இப்போ அவர் இதுக்கு அரசுக்கு வருவாரா அல்லது இதை வச்சு கொண்டு இலங்கை அரசாங்கம் எங்களை ஏமாற்றி தங்களோட காயநகத்தில் இதை வச்சு கொண்டு நகர்த்துறார்களா? முதல்ல நல்லது, நீங்கள் இதை கேட்டது நல்ல தரன், நல்ல பிள்ளை. நீங்கள் ஒரு இளம் தலைமுறை பிள்ளைகள் கண்டிப்பாக அப்படி இருங்கோ. நல்ல விஷயம் தரன். என்னென்றால் முதல்ல நாங்கள் ஐயா இளஞ்செழியன் அவர்களுக்கு ஈழத்தமிழர்கள் கருத்தரங்கன் சார்பாக ஒரு ஈழத்தமிழனாக அந்த மாண்புகளோடு அந்த பொறுமைகளோடு தன்னுடைய கற்ற கல்வியை எங்களுடைய மண்ணுக்காக அவர் செய்த அந்த சேவையும் இலங்கை அரசினுடைய நிகழ்ச்சி நிரல் என்பதும் அந்த இலங்கை மக்கள் மத்தியில் ஒரு ஈழத்தமிழன் இப்படி வாழ்ந்தான் என்ற அந்த செய்தியும் நீங்கள் விடைபெற்று செல்லுகின்றதற்கும் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தரன், முக்கியமாக ஐயா இளஞ்செழியன் அவர்களுக்கு இன்று நடக்கின்ற பாராட்டுக்கள், இந்த பாராட்டுக்களுக்கு பின்னிருக்கின்ற சில அரசியல் நுணுக்கங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக ஐயா இளஞ்செழியன் அவர்களை பொறுத்தளவில் இந்த பொது வேட்பாளர் வருகின்ற போது முதல் அவரைத்தான் எல்லோருமாக கை காட்டினார்கள். ஐயா அவர்கள் வந்தால் பல வேலை திட்டங்களை செய்யலாம் என்பது. ஏனென்றால் ஏற்கனவே ஐயா மரியாதைக்குரிய நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் மக்களுக்குள் அவர் உலகமெங்கும் இந்த ஈழத்தமிழர்களினுடைய இந்த சுய நிர்ணய உரிமையும் இந்த வடக்கு கிழக்கு தாயகம் என்பது ஈழத்தமிழர்களுடைய தாயகம் என்கின்ற அந்த தொனிப்பொருளில் பல நடவடிக்கைகளை உலக தேசம் எங்கும் மேற்கொண்டிருந்தார். அப்ப ஐயா அவர்கள் இளஞ்செழியன் அவர்கள் வருகின்ற போதும் மீண்டும் ஒரு நீதியரசர் உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல போகின்றார் என்பதும் எமக்குள் இருந்தது. ஏனென்றால் அவ்வளவு நிகழ்ச்சி நிரல்கள் ஈழத்தமிழர்கள் மத்தியில் இருந்தது. அப்ப ஐயா அவர்கள் அதை வராமல் அவர் கடந்து சென்றிருந்தால் இனி அவரை அரசியலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஈழத்தமிழர்கள் மத்தியில் அது ஒரு நல்ல விடயம்தான். ஐயா இளஞ்செழியன் அவர்கள் ஈழத்தமிழர்கள் மத்தியில் வருவது அது நல்ல விடயம்தான். ஆனால் இங்கே என்னவென்றால், இங்கே பல்லாயிரக்கணக்கான இளையோர்களும் எங்களுடைய அரசியல் சித்தாந்தவாதிகளும் அல்லது எங்களுடைய ஈழத்தமிழர்களினுடைய அந்த அடிநாத அரசியலுக்கு இவரை கொண்டு வருகின்ற போது நம்பிக்கைகளை கொடுத்துவிட்டு அதை தோற்கடித்தால் அங்கே ஒரு மிக பெரும் அரசியல் விளிம்புகள் உடைத்தெறியப்படும். அதில் உதாரணம்தான் இந்த அர்ச்சுனா என்கின்ற அந்த விசைச்செடி. முதல் ஐயா அரியநேந்திரன் அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்துகின்ற போது முதல் காணொளிகள் பதிவிட்டு மக்களை குழப்பி பொது வேட்பாளரை ஆதரிக்க மாட்டேன் என்று பிரச்சாரங்களை செய்து மக்களை குழப்பிவிட்டு பிறகு நல்லவர்கள் போல் மக்கள் மத்தியில் அந்த பிரச்சாரம் சென்ற பிறகு நாங்கள் பொது வேட்பாளர் ஆதரிக்கிறோம் என்ற விடயங்கள், இந்த மக்களை குழப்பி விடுகின்ற விடயங்களை பார்த்திருந்தோம். அப்ப ஐயா நீதியரசர் இளஞ்செழியன் அவர்கள் ஒரு முதலமைச்சர் நாற்காலிக்கு நிற்க போகிறார்கள் ஈழத்தமிழர்கள் மத்தியில் என்றால் ஈழத்தமிழர்கள் அதை கையாளுவது இப்படி இருக்கக்கூடாது. இப்படி ஐயா அவர்களை முதலமைச்சராக கொண்டு வர போகின்றோம் இப்பே நாங்கள் செய்யக்கூடாது.
அப்ப இங்கேதான் நாங்கள் மிக தெளிவாக பார்க்கின்றோம். அப்படி என்றால் 60 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவர்களுக்கு ஒரு நன்கொடையாக உலக தேசம் இன்றைய அரசாங்கத்திற்கு கையளித்திருக்கிறது. அவர்கள் போனஸாக 2 வருடம் கண்ணை மூடிக்கொண்டு காலுக்கு மேல் கால் போட்டுக்கொண்டு அவர்கள் நிம்மதியாக இருக்க போகின்றார்கள். ஈழத்தமிழர்கள் ஐயா இளஞ்செழியன் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு மனங்களில் ஒவ்வொரு இளையோர்களும் ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஐயா இளஞ்செழியன் வருவார் என்று நம்பிக்கை இருக்கின்ற போது இன்னும் ஒருவர் ஐயா இளஞ்செழியன் அவர்கள் வராமல் விட்டால் அந்த இடத்தில் இந்த அனுர அலை வந்து மேவிச் செல்ல போகின்றது. அப்ப இந்த அரசியல் நுட்பங்களை நீங்கள் எப்படி கவனிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த அரசாங்கத்துக்கு இந்த தேர்தலை நடத்த வேண்டிய தேவை இல்லை. அப்ப இந்த தேர்தல் இன்று நடக்காது. உண்மையிலேயே இந்த தேர்தல் இது நடைபெற்றால் இன்றைக்கு இது நடக்க போறது அல்ல, அது நடைபெறும். இந்த 60 தீர்மானம் ஒரு குறுகிய மாதத்துக்குள் இருக்கின்ற போது இது நடைபெறலாம். இல்லையேல் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றதற்கு 1 வருடங்களுக்கு முன் சில நேரம் அனுரா அரசு இதை முன்னிடலாம். அப்ப இந்த அரசியல் நுட்பங்களை இவர்கள் ஈழத்தமிழர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப ஐயா அவர்கள் ஐயா இளஞ்செழியன் நீதியரசர் அவர்களை ஒரு முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொரு ஈழத்தமிழர்களும் நினைத்து கொண்டிருக்கின்ற போது இந்த காய் ஏதோ ஒரு வகையில் மாற்றத்துக்கு கொண்டு வரப்போகிறது. ஏனென்றால் ஐயா அவர்களை பொறுத்தளவில் அவர் தான் படித்த கல்விக்கும் சட்டத்திற்கும் நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர். அது ஒரு பெரும் ஒரு பெரும் ஒரு போரிடுவது போன்றுதான். ஒரு முதலமைச்சர் பதவி என்பது இனி இந்த வடக்கு கிழக்கில் ஈழத்தமிழர்களினுடைய அலங்கரிக்கின்ற இந்த நாற்காலியை அலங்கரித்தால் அது ஒரு போராக இருக்கும் என்ற நாங்கள் இன்று மாகாண சபைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அது எப்படி ஒரு மீன்கடையாக இருக்கிறது என்பது. படித்தவர்களுக்கும் மரியாதை இல்லை, வயது வந்தவர்களுக்கும் மரியாதை இல்லை, ஒரு தமிழ் மொழிக்கும் மரியாதை இல்லை, ஈழத்தமிழர்களினுடைய கலாச்சாரங்களுக்கும் மரியாதை இல்லை. அப்ப ஐயா போன்றவர்கள் இதை எப்படி சமாளிக்க போகின்றார்கள் என்று எங்களை போன்றவர்கள் பார்க்கின்ற போது எமக்கு ஒன்று மட்டும் புரிகிறது, இதற்கு பின்னால் ஒரு யூகம் வகைக்கப்படுகிறது, மீண்டும் தமிழர்களினுடைய இந்த அரசியல் மனநிலைமையை உடைத்து எறிவதற்கு. அப்ப ஐயா அவர்களை நிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சமூகம் மத்தியில் ஐயா அவர்கள் வராமல் விட்ட பிறகு மீண்டும் ஒரு உளவியல் யுத்தம் ஏற்படும். அப்ப அதற்குள்ளும் மீண்டும் எங்களுடைய மக்கள் இந்த அனுரா அலையோடைய கலந்து கொள்ள போகின்றார்கள். அப்ப இதை திட்டமிட்ட வகையில் ஐயா அவர்கள் இன்று அவர்களுடைய காலத்தில் இருந்து அவர் ஓய்வு பெறுகின்ற காலத்தையும் கொண்டு வந்து இதை ஒரு பல நுட்பமான அரசியல் சித்தாந்தங்களுக்குள்ளும் பிரச்சாரங்களுக்குள்ளும் தள்ளிவிடுகின்றார்கள். அப்ப இந்த இடத்தில் நாங்கள் நிதானமாக நிறுத்தி கொண்டு அந்த எண்ணங்கள் ஒன்றும் இல்லாமல் முதலில் தேர்தல் நாள் வடக்கு இலங்கையை பொறுத்தளவில் அறிவிக்கப்படட்டும். தேர்தல் ஆணையகத்திற்கு அது அறிவிக்கப்படட்டும். அதற்கு முதல் வேண்டுமென்றால் நாங்கள் ஒரு பொது குழுவை நியமித்து அது யார் கொண்டு வர வேண்டுமென்றால் முதலில் பெயர் எங்களுடைய மரியாதைக்குரிய ஐயா அவர்களுடைய பெயர் தான் இருக்க போகிறது. ஐயா இளஞ்செழியன் அவர்களுடைய பெயர் தான் இருக்க போகிறது. அது எந்த மாற்று கருத்தும் அல்ல. எல்லோரும் நாங்கள் இதற்கு அனுமதி வழங்கலாம், பிரச்சாரம் செய்யலாம், அது ஒரு வேறு விடயம். ஆனால் இன்று இதை எல்லோரும் மனங்களில் மெதுவாக கொண்டு வந்து விட்டு துளிர் விட்டு அந்த துளிரை உடைத்து எறிவதற்கு பல நடவடிக்கைகள் இங்கே மேற்கொள்ளப்படும். ஏனென்றால் அவ்வளவு இலகுவாக இன்றைய அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் கணிப்பிடாதீர்கள். இது நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மிக தெளிவாக சொல்லியிருப்போம். என்னென்ன நடைபெறப் போகிறது என்பதும் அது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அப்ப நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். என்னவென்றால் ஐயா இளஞ்செழியன் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா அவர்கள் தான் ஒரு மாணவனாக, தான் ஒரு நல்ல கடமை ஒரு ஆசானாக, எங்கள் மண்ணின் ஒரு ஈழத்தமிழனினுடைய அடையாளமாக, ஒரு சிறந்த மாமனிதராக நாங்கள் கௌரவிப்பதும் வாழ்த்துக்கள் சொல்லுவதும் அது எந்த விடத்திலும் நாங்கள் விட்டு செல்லக்கூடாது. அவருக்கு எல்லோரும் வாழ்த்துக்களை சொல்லுவோம், எல்லோரும் அவரோடு கூட நிற்போம், அவருக்குரிய நம்பிக்கைகளை கொடுப்போம், எல்லோரும் செய்வோம். ஆனால் அவரை நாங்கள் முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்று இந்த பிரச்சாரங்களை ஊடகங்களில் முன்னெடுத்தீர்கள் என்றால்
அது அந்த அன்றைய நாள் இந்த அரசாங்கம் அறிவிக்கப் போகின்ற இந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு ஈழத்தமிழர்கள் மீண்டும் தோற்கடிக்கப்பட போகிறார்கள். எனவே இதையெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த இந்த முதலமைச்சர் பிரச்சனையை நிறுத்திவிட்டு, எனவே ஐயா அவர்களை கௌரவிங்கள். அவர்கள் இலங்கையில் அறிவிக்கட்டும். தேர்தல் ஆணையகத்தினால் நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை எங்கள் ஈழத்தமிழர்கள் உடன் செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நிச்சயமாக. அடுத்ததாக வந்து இன்றைக்கு வரவு செலவு திட்டம் வந்து வெளியிடப்பட்டது 2026க்கான. அதில் வந்து மலைய தமிழக மக்களுக்கு வந்து 200 ரூபாய் சம்பளம், தொழிலாளருக்கு 200 ரூபாய் சம்பள உயர்வு என்ற விடயத்தை வந்து